ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை பப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மைக்ரோவேவ், ஏர் ஃப்ரையர் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதுக்கு 3 எக் எடுத்திருக்கேன். நம்ம இதை எக்கை முழுசாக போட்டு பண்ண போகிறதில்ல. ஸோ 2 கட் பண்ணி போட்டு தான் பண்ணுவோம். அதனால் நமக்கு 6 பப்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டையை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை வேகிற நேரத்தில் நம்ம இந்த பப்ஸ்க்கு தேவையான அவுட்டர் லேயரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கீ ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது மாவு எவ்வளோ நேரம்னாலும் ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். முட்டையும் இப்போ வெந்துடுச்சு. இதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்ததுனால ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்னதாக எடுத்தால் 2 எண்ணெய் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை தனித்தனியாக அந்த மாதிரி கை வச்சு உறுத்து விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடர்ந்தும் ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு நார்மல் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடி, கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. ஸோ தேவையான அளவு, அதாவது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரையை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பப்ஸுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா அந்த பப்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ ஸ்டஃபிங், எக்கு, அப்புறம் ஸ்லரி எல்லாம் ரெடி ஆகிட்டு ஷீட் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ரெடி பண்ண மாவை 4 சப்பாத்திக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். 4 சப்பாத்தி நல்லா தின்னாக பெருசாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சப்பாத்தியோட மேல் போர்ஷனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்லரியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் கார்னர் வரை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வரமாவையும் தூவி விட்டுக்கலாம். அடுத்தது 2வது சப்பாத்தி வச்சு அதுலேயும் இதே மாதிரி சேம் ப்ராசஸே திரும்ப பண்ணிக்கலாம். 4 சப்பாத்தி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் 3லேருந்து 4 சப்பாத்தி மட்டும் வச்சு பண்ணிக்கோங்க. 4 சப்பாத்திக்கு மேலே வச்சிங்கன்னா பப்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா சப்பாத்தியை இந்த மாதிரி நான் பண்ணுறது மாதிரி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழேருந்து மேலே, அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே மடக்கி விட்டுக்கோங்க. பப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு இதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மடக்கி விட்டதுனால இந்த சப்பாத்தி நமக்கு ஸ்கொயராக தான் கிடைக்கும். இப்படி தான் வேணும் பப்ஸுக்கு. சப்பாத்தியை தேய்ச்சதுக்கப்புறமா அன்ஈவனாக இருக்கக்கூடிய போர்ஷன்லாம் கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா நான் 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தில் போட்ட பட்டை துண்டையும் பிரிஞ்சிலையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் போட்டோம், ஸ்டஃபிங்க்கு இது தேவையில்லை. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸோட மிடில் இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம், ஃபோல்ட் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பாயில் பண்ண எக்கோட ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த ஸ்டஃபிங்க்கு நடுவில் திருப்பி வைக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அவுட்டர் லேயரோட 4 கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். சப்போஸ் இந்த அவுட்டர் லேயர் உங்களுக்கு ஒட்டாமல் பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியே தொட்டுட்டு ஒட்டுனீங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். ஸ்டஃபிங், எக்கு எதுவும் வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியும் கூட நீங்கள் பப்ஸை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி மெத்தட் தான். எல்லா ஷீட்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாக்க வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பப்ஸ் ஒரு சைடில் நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். பப்ஸ் 2 சைட்லையும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃப்ரையர், மைக்ரோவேவ் எதுவுமே இல்லாமல் முட்டை பப்ஸ் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது கடைசியாக மிச்சம் வந்த வெங்காயத்தை மட்டும் வச்சு வெங்காய பப்ஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அதுவுமே சூப்பராக வந்துட்டு. இதே மாதிரி சிக்கன் வச்சும் பண்ணலாம். நீங்கள் வெஜிடேரியன் இருந்தால் வெறும் உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் வச்சும் கூட வெஜ் பப்ஸும் பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான். எல்லா வெஜிடபிள்ஸையும் பாயில் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி சிக்கன் வச்சு சிக்கன் வாண்டன்ஸ் 2 டைப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எக் பப்ஸை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye. Take care.